ஈரானுக்கு போகும் கத்தார் தூதர்கள். பஞ்சாயத்து எப்போது முடியும்? எகிரும் எதிர்பார்ப்பு. அமெரிக்கா ஈரானுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தை தணிக்கிறதுக்காக கத்தார் சார்பில் தூதர்கள் ஈரானுக்கு போக இருக்கிறாங்க. இந்த பயணம் பலம் கொடுத்தா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரான் கூட பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிடுச்சு. இதனால யாரை வச்சு பேசுறது அப்படிங்கிறது தான் கேள்வியா இருந்துச்சு. போன முறை பாகிஸ்தானை வச்சு பஞ்சாயத்து பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில இந்த முறை கத்தார் தன்னுடைய தூதர்களை ஈரானுக்கு அனுப்புது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னும், ஆனா பேச்சுவார்த்தை நடத்த ரெடி தான் அப்படின்னும் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கும்போதுதான் கத்தார் சார்பில் தூதர்கள் ஈரானுக்கு போயிருக்கிறாங்க. ஈரானுடைய மாஷாத் நகருக்கு போன அவங்க அந்நாட்டு அதிகாரிகள் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட இருக்கிறாங்க. சண்டையை ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு நாடுகளையும் மறுபடியும் பேச்சுவார்த்தையில ஈடுபட வைக்கிறது தான் கத்தாருடைய நோக்கம். இது பற்றி அமெரிக்க அதிகாரிகள் சொல்லும்போது, நாங்க தான் தாக்குதல் நடத்தணும், ஆனா இப்போ தூதரக முயற்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க தொடங்கி இருக்கிறோம். பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். கத்தாருடைய முயற்சி வெற்றி அடைஞ்சா அடுத்த வாரம் சுவிட்சர்லாந்துல அமெரிக்கா ஈரானுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானை ஓகே சொல்ல வைக்க எகிப்தும் முயற்சிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பின்னணி இதுதான். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா ஈரான் இடையில போர் வெடிச்சது. இதனால சர்வதேச கச்சா எண்ணெய் கடல் வழி பாதையான ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுருச்சு. இதனால அரபு நாடுகள்ல இருந்து இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய் சப்ளை நிறுத்தப்பட்டுருச்சு. இதனால பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸ் ஆகியவற்றுடைய விலை எக்கு தப்பாக எகிர உலக நாடுகள் இந்த விஷயத்துல தலையிட்டு அமெரிக்காவை சாந்தப்படுத்துச்சு. ஒரு வழியா போர் நிறுத்தம் வரைக்கும் வந்த அமெரிக்கா இப்ப மறுபடியும் ஈரான் மேல குண்டு வீசி இருக்குது. இதான் மறுபடியும் மத்திய கிழக்குல பதற்றம் அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.